இப்போ நம்ம இப்போ ஆன்மீக புத்தகங்கள்லாம் வாங்கி நம்ம நிறைய படிக்கிறோம். அதுக்கப்புறம் படிச்சு படிச்சு சில நேரம் அந்த புக்கு ரொம்ப டேமேஜ் ஆயிடுது. அப்போ நம்ம வந்து சரி பழைய ரொம்ப பழசாயிட்டுன்னு வந்து புது புக் ஒன்று வாங்கிக்கிறோம். ஆனா அந்த பழைய ரொம்ப டேமேஜ் ஆன புக்குகளை எப்படி டிஸ்கவர் பண்றது? என்ன பண்றது? நதியில போடணும். நதிகள்ல இல்லைன்னா போட்டு. வந்து அதை யூஸ்வல் நதியில போடுறது பெட்டர். ஆ, ரொம்ப பழசு கிழிஞ்சிடுச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நதிகள்ல போட்டது பெட்டர். ஆ. இல்லைன்னா ஈவன் வந்து நம்ம பகவானுடைய பூவெல்லாம் எரிப்போம் இல்லையா, அதோட போட்டுடலாம். பூவெல்லாம் பூவெல்லாம் எரிப்பாங்கல்ல, பகவானுடைய வச்ச பூவெல்லாம் கடைசியில எரிப்பாங்க. நிர்மால்யம் சொல்றோம் இல்லையா. ஸோ எரிப்பாங்களா? அதை வந்து எரிக்கும் போது அதுல கொடுத்துடலாம். ஓ, சரி சரி. இப்போ வந்து இப்போ நம்ம எரிக்க கூடாது இல்ல? ரொம்ப பழசு நம்ம எரிக்க. தப்பு இல்லை. ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்க வந்து தெரிஞ்சு தேவையா என்ன வேணும்னே எரிக்கல, ஆ, பழசை பிடிச்ச இனிமேல் யூஸ் பண்ண முடியாது அதனால அதை போடுறீங்க. ஸோ ஆ, சென்டிமெண்ட் சென்டிமெண்ட் அப்படிங்கிறது தேவை. இதுல லாஜிக் தான், இதுல வந்து இதான் தேவை. ஆ, லாஜிக் தான் தேவை. ஆ. சப்போஸ் நம்ம ரொம்ப பகவத்கீதை ரொம்ப பழசாயிடுச்சு, ரொம்ப கிழிஞ்சு போயிடுச்சுன்னா அது வந்து ஆத்துல போட்டோம்னா அது வந்து யாராவது காலில் கையில் மிதிப்படும் அதுதான் கேட்டேன். பகவத்கீதை அப்படிங்கிறது ஞானம் தான், ஆ, வெறும் பேப்பர் கிடையாது. ஆ, புஸ்தகம் அப்படிங்கிறது பேப்பர் ஆ. எழுதியிருக்காங்க அதுல. ம். ம். அதை படிச்சு அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட அதுதான் நமக்கு ஞானம். இல்லைன்னா அது வெறும் புஸ்தகமா தான் இருக்கு. ஆ, ஆ, ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஓவரா அதுக்கு வந்து ஹைப் கொடுக்க தேவையில்லை. ஆ, ஓவரா நம்ம அதை சென்டிமெண்ட்லாம் இருக்க தேவையில்லை. ஆ, பகவத்கீதை நம்ம கையில இருக்க வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், அதை மரியாதையை கண்டிப்பா பார்த்துக்கிறோம். அது மேல எந்த எந்த திங்ஸும் வைக்கக்கூடாது. உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா பகவத்கீதை மேல எந்த ஒரு பேனாவோ எதுவும் வைக்கக்கூடாது, அதுல கிறுக்கக்கூடாது, எழுதக்கூடாது. ஆ, அது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆ, பட் ஒன்ஸ் பழசாகி போயிடுச்சு, கிழிஞ்ச நிலைமையில் இருக்கு, அதை நம்ம என்னால யூஸ் பண்ணவே முடியாது அப்படின்னா அதை ஆ, நம்ம கொடுக்கறது ஒன்றும் தப்பு கிடையாது. தண்ணியில போடுறது, இது நதியில ஓடக்கூடிய நதியில போடுறதோ இல்ல ஆ, நெருப்புல போடுறதோ ஒன்றும் தப்பு கிடையாது. ஆ, சரி. நான் தெரிஞ்சு பண்றது இல்ல. சரி சரி. இப்போதைக்கு இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் நம்ம பகவத்கீதைலாம் வந்து நோட்ஸ்லாம் குறிக்க கூடாதா? பென்சிலில் அடிக்கோடி போடுறது, சில முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் குறிச்சு வைக்கணும், அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதா? தனியா நீங்க நோட் எழுதி வச்சுக்கோங்க. தனியாக நோட்டில் எழுதி வச்சுக்கணும். சரி சரி. புக்கில் குறிக்க கூடாது இல்லைங்களா? அதான் சொல்லுவாங்க புக்ல இல்லையா? குறிக்கூடாது. புக்ல சரி எதுவும் சரி. குறிக்கூடாது.